அழுக்கு வார்த்தைகளால் யாரையும் அசிங்கப்படுத்தாத சமுதாயத்தை படைப்போம் என்ற வாசகத்தை வாய்மொழியிட்டு தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ். சௌந்தரராஜன். வேட்டை சமுதாயம்தான் ஆதி பொது உடைமை சமுதாயமாக விளங்கியது. காடுகளில் வேட்டையாடி விலங்குகளின் ஊனை புசித்த காலங்களில் குடும்ப அமைப்பு முறை உருவாகவில்லை. ஒவ்வொரு குழுவுக்கும் தாயே தலைமை தாங்கினாள். குழந்தைகளை பெறும் சமுதாய உற்பத்தியின் உயிர் நாடியாக பெண் இருந்த காரணத்தினால் தாய் தலைமையை அன்றைய ஆண்களின் உலகம் அங்கீகரித்தது. வேட்டை சமுதாயம் வேளாண்மை சமுதாயமாக மாற்றம் அடைந்த போது குடும்ப அமைப்பு முழுமை பெற்றது. தனி சொத்துரிமை தலை நீட்டியது. தாய் வழி சமுதாயம் தந்தை வழி சமுதாயமாக வேறுபட்ட வடிவம் கொண்டது. தமிழர் சமுதாயம் ஆதியில் தாய்வழி சமுதாயமாகவே இருந்தது. அதன் எச்சத்தை நம்மால் திருமுருகாற்று படையில் காண முடியும். முருகன் கொற்றவை சிறுவன் என்றும் பழையோல் குளவி என்றும் தாயை முதன்மைப்படுத்தியே பேசப்படுகிறான். ரிக் வேதத்தின் முதல் மண்டலத்தில் வானும் வளிமண்டலமும் உலகங்களும் உயிர்களும் தாய் சக்தியிடமிருந்தே தோன்றின என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் காலநடையில் ஆணாதிக்க சுரண்டலுக்கு பெண் ஆட்பட்டு விட்டாள். நம் சட்டங்களை தீட்டியவர்கள் ஆண்கள், சமயங்களை உருவாக்கியவர்கள் ஆண்கள், இதிகாசங்களையும் நீதி நூல்களையும் இயற்றியவர்கள் ஆண்கள். இந்த ஆணாதிக்க சமுதாயம் கண்டெடுத்த தற்காப்பு கவசம்தான் கற்பு. நம் முதல் நூலாக போற்றப்படும் தொல்காப்பியமே தலைவன் ஒழுக்க நிலையில் தவறிய விடத்தும் தலைவி தன் கற்பு நிலையில் மாறாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு சார்பாக வேலி போட்டு வைத்தது. நன்றி, வணக்கம்.